Chapter 6, example 6.29. As observed from the top of the 60-meter high lighthouse from the sea level, the angles of depression of two ships are 28 degree and 45 degree. If one ship is exactly behind the other on the same side of the lighthouse, find the distance between the two ships. சரியா? இப்போ இங்கே பாருங்கள், ரெண்டு ஷிப் இருக்குது. சரியா? ஒன்றுக்கு அப்புறம் ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று இருக்குது. இந்த லைட் ஹவுஸ்க்கு ஒரே பக்கமாக இருக்குது. சரியா? இந்த லைட் ஹவுஸ் ஹைட் என்னது 60 மீட்டர். இப்போ நான் இந்த லைட் ஹவுஸ் மேலே உக்காந்துட்டு தூரமாக இருக்கிற ஷிப்பை பார்க்குறேன். அதோட டிகிரி என்னது 28 டிகிரி. சரிங்களா? இப்போது அதே லைட் ஹவுஸ் மேலே உக்காந்துட்டு அதுக்கு முன்னாடி இருக்கிற எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஷிப்போட டாப்பை பார்க்குறேன். அதோட டிகிரி என்னது 45 டிகிரி. இப்போது இதோட ஆப்போசிட் எது இது, அப்போ இது 28 டிகிரி. இதோட ஆப்போசிட் எது இது, அப்போ இதோட டிகிரி என்னது 45 டிகிரி. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ என்ன கேட்குறாங்க கொஸ்டின், இந்த ரெண்டு ஷிப்புக்கும் உண்டான டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? டவருக்கு ஹைட் ஹவுஸோட ஹைட்டு கொடுத்துட்டாங்க, இந்த ஷிப்போட டிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது. ஒன்று ஏடிபி, இன்னொன்று ஏசிபி. இல்லையா? நான் ஏசிபி மட்டும் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறேன், கால்குலேட் பண்ணுறேன். அதாவது என்னது, இது முதல்ல கண்டுபிடிச்சதுனால நான் போட்டிருக்கேன். 60 மீட்டர் ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். இல்லையா? அப்போ tan 45 டிகிரி, இந்த ட்ரையாங்கிள் மட்டும் எடுத்துட்டா tan 45 டிகிரி ஆப்போசிட், அதாவது 60 பை பிசி. அப்போது பிசி 60 பை பிசி, tan 45 என்னது 1 ஈக்குவல் டு 60 பை பிசி, பிசி ஈக்குவல் டு 60. சரியா? அடுத்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன், இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறேன் ஏடிபி. இந்த ட்ரையாங்கிள் என்னது, அதே தான், tan 28 டிகிரி ஈக்குவல் டு ஏபி பை டிபி. இல்லையா? ஏபி பை டிபி மொத்த ட்ரையாங்கிள் வந்துடும். இல்லையா? இது அப்படி இல்லை, இது பாதி ட்ரையாங்கிள் தான். இப்போ இங்கே என்ன பண்ண, tan 28 அவங்களே கொஸ்டினில் கொடுத்துட்டாங்க, 0.5317 கொடுத்துட்டாங்க. இல்லையா? 0.5317. அப்போ ஏபியோட டிஸ்டன்ஸ் என்னது 16 அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் டிபி கண்டுபிடிக்கணும். டிபி அப்போ டிபி எனக்கு வேணும்னா என்ன பண்ணணும், டிபி இந்த பக்கம் கொண்டு போயிட்டு இதை டினாமினேட்டராக கொண்டு வரணும். அப்போ டிபி ஈக்குவல் டு 60 டிவைடட் பை என்னது 0.5317. இல்லையா? இப்போ இதை டிவைட் பண்ண என்ன வரும், 112.85 வருது. இல்லையா? இப்போது நான் கண்டுபிடிச்சது டிபி. இல்லையா? அப்போ மொத்த டிஸ்டன்ஸ் தான் என்னது 112.85. இல்லையா? ஆனால் இது மட்டும் பிஎஸ்சி மட்டும் எவ்வளோ 60. அப்போ இதிலேருந்து இதை கழிச்சுன்னா எனக்கு டிசி கழிச்சிடணுமா, நான் அதை தான் பண்ண போகிறேன். டிபி மைனஸ் பிசி ஈக்குவல் டு என்ன கிடைக்கும் போகுது, எனக்கு ஈக்குவல் டு டிசி கிடைக்கும். இல்லையா? டிபியிலேருந்து பிசியை கழிச்சேன்னா எனக்கு டிசி கிடைக்கும். அப்போ பெருசுலேருந்து சின்னதாக கழிக்கணும். அதாவது 112.85 மைனஸ் 60 ஈக்குவல் டு என்ன வரும் 52.85 மீட்டர். அப்போ டிஸ்டன்ஸ் என்னது 52.85 மீட்டர். அவ்வளோதான்.